அடுத்து வரும் 7 போட்டிகளிலும் வென்றால்தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால் பிளே ஆஃப்க்கு என்ட்ரி கொடுக்க முடியும். இதில் ஒரு போட்டியில் தோல்வி அடைந்தாலும் கூட கையில் கால்குலேட்டருடன் காத்துக் கொண்டிருக்கும்படி இருக்கும். 2 போட்டிகளில் தோற்றால் தொடரிலிருந்தே வெளியேற வேண்டியதுதான். இதனால் பிளேயிங் 11ல் வீரர்களை பார்த்து எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் சென்னை உள்ளது. இந்த நிலையில் தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு இனி ஆடும் 11ல் இடம் கிடைக்காது என தெரிகிறது. மெகா ஏலத்தில் மிக பெரும் தொகைக்கு எடுக்கப்பட்ட அஸ்வின் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இதனால் லக்னோவிற்கு எதிரான போட்டியில் அவருக்கு பதிலாக அன்சுல் கம்போஜ் உள்ளே வந்தார். இந்த நிலையில் அஸ்வினுக்கு மாற்றாக 31 வயது வீரர் ஸ்ரேயஸ் கோபாலுக்கு அணியில் இடமளிக்க தோனி முடிவு செய்துள்ளாராம். அதாவது வேகத்திற்கு சாதகமான பிட்சில் அன்சுலுக்கும் சுழலுக்கு சாதகமான பிட்சில் ஸ்ரேயஸ் கோபாலும் பிளேயிங் 11ல் இடம் பெறுவார்களாம். சிஎஸ்கேவிற்கு இப்போது தேவைப்படுவது வெற்றி மட்டுமே என்பதால் ஷேக் ரஷீத் உள்ளிட்ட இளம் வீரர்களுக்கும் வாய்ப்புகளை வழங்கிட அணி நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாம்.